செந்தில், உங்கள் கோணம் என்ன? இது நம்ம ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு டிபேட் நகருது. கடும் மும்முனை 4 மூலை போட்டி அப்படின்லாம் இருக்கு, கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கு. யாருக்காவது நட்டம் அதிகமா இருக்கணும், அப்பதான் ஒருத்தருக்கு லாபமா இருக்க முடியும். அதில் பல்வேறு கோணங்கள் இருக்கு. இப்போ சுவாமிநாதன் சொல்றது இதுல அதிமுகவுக்கு அதிக லாபம் இருக்கலாம், இந்த கடும் போட்டியில அதிமுக பெனிஃபிட் அடையலாம். உங்க பார்வை? நான் ரெண்டா பிரிச்சு சொல்றேன் விஜயன் சார். ஒன்று, முதல்ல சொல்லிட்டு வந்துடுற உங்க கேள்விக்கு, யாருக்கு லாபம், யார் யாருக்கு என்னென்ன லாபம் நஷ்டம் அப்படின்னு தலைப்பிட்டு இருக்கிறது புதிய முறை மகிழ்ச்சி. தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சிகளால், தமிழ்நாடு பெற்ற திட்டங்களால், தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சியால் தமிழ்நாட்டிற்கு லாபம், தமிழ்நாட்டு மக்களுக்கு லாபம். ரைட். இந்த திட்டங்களை மட்டுமே நம்பி இருந்த அரசியல் கட்சிகளை நம்பாமல் வெறும் திரை கவர்ச்சியின் பின்னால் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஒருவேளை செல்வார்களே என்று சொன்னால், திட்டங்களை நம்பி மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த அரசியல் கட்சிகளுக்கு நஷ்டம். வெறும் திட்டங்களை மட்டுமே நம்ப வேண்டாம், வெறும் திரைக்கவர்ச்சி போதும் என்று அரசியலுக்கு வர நினைக்கக்கூடிய, இனி இன் ஃபியூச்சர் வர நினைக்கக்கூடிய எல்லா திரை நடிகர்களுக்கும் இது லாபம். இன் ஃபியூச்சர் வெறும் திரை கவர்ச்சியை மட்டுமே நடிகர்கள் அரசியலுக்கு வருவார்கள். அதனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெருத்த நஷ்டம். யாருக்கு லாபம் கேட்டீங்கன்னா, திரை கவர்ச்சியை நம்பி வரலாம் என்று நினைக்கக்கூடிய எல்லோருக்கும் லாபம், திரை கவர்ச்சியை நம்பாத அரசியல் கட்சிகளுக்கு நஷ்டம். தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்துக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் நஷ்டம். இது ஒரு பக்கம் ஏற்பட்டு சார். இன்னொரு பக்கம் பேசணும் அப்படின்னா, இந்த அரசியலுக்குள்ள லாப நஷ்ட கணக்குக்கு வந்தோம்னா எனக்கு ஒரு லாஜிக் புரியவே இல்லை. விஜய் எம்ஜிஆரை கொண்டாடினார், விஜய் ஜெயலலிதாமாவை கொண்டாடினார். அதிமுகவை எங்கேயும் ஸ்ட்ராங்கா அடிக்கல. அவருடைய ஒற்றை எதிரியாக திமுகவை மட்டும் கட்டி எழுப்புகின்ற பொழுது இயல்பாகவே திமுகவின் மீது பற்று கொண்டவர்கள் திமுக பக்கம் நின்றுவாங்க. ரைட்டா சார்? திமுக வேண்டாம் என்று முடிவெடுக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு சாய்ஸ் யாரெல்லாம் இருக்கிறா? அதிமுக இருக்குது, விஜய் இருக்கிறாரு, நாம் தமிழர் இருக்கு. இப்போ திமுக நீங்க திமுகவையோ அல்லது ஒரு இடதுசாரி கட்சியோ அல்லது ஒரு பாஜகவையோ போய் கேட்டீங்கன்னா, நீங்க ஈவன் விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், மற்ற கட்சிகளை போய் கேட்டீங்கன்னா உங்க கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கட்சியோட கொள்கையை சொல்லுவாங்க. அதுல மாறுபடலாம், உடன்படலாம், அது வேற. அதிமுகவுடைய கொள்கை என்ன தெரியுமா சார்? ஒரே ஒரு கொள்கை தான், அது ஆன்டி டிஎம்கே, அவ்வளவுதான் சார். திமுக எதிர்ப்பு, ஒற்றை வரியில சொல்லணும்னா. அப்போ அவங்களுக்கு திமுக எதிர்ப்பு என்பது மட்டும்தான் அதிமுக கொள்கை. அடிநாதமே அதுதான். அப்ப ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிற இடத்துல ஜெயலலிதாவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விகளை சந்திக்கின்ற பொழுது, எடப்பாடி பழனிசாமி ஒரு வசீகரமான தலைமையாக இல்லாத போது டிஎம்கே வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய சாய்ஸ் விஜயாக இருப்பார். அப்போ யாருடைய ஓட்டு ஆபீஸ்ல எங்க போகும் அதிகமா? இப்ப நீங்க சொன்னது செந்தில், இயல்பாக ஆட்சிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக போயிருக்க வேண்டிய வாக்குகள் ஒருவேளை விஜய் இல்லைன்னா அதிமுகவுக்கு போயிருக்கும். விஜய் இருக்கிறதுனால அது ஷிஃப்ட் ஆயிருச்சுன்னு சொல்ல வரீங்க? இல்ல, ரெண்டு விதமா நான் சொல்றேன். நீங்க சாமிநாதன் சொன்ன ஒரு கருத்து, திமுகவிற்கு வாக்களித்தவர்கள், கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்கள் ஒருவர் கூட தாவேகாவிற்கு வாக்களித்திருக்க மாட்டார்கள் நான் சொல்ல வரல. நான் தொடர்ச்சியா எல்லா ஊடக விவாதங்களையும் ஒரு வார்த்தையை ரொம்ப கவனமா பயன்படுத்துறேன். விஜயை குறை மதிப்பீடு செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை, விஜயை மிகை மதிப்பீடு செய்வதற்கான தரவுகள் இல்லை. இதைத்தான் நான் எல்லா விவாதங்களையும் வைக்கிறேன், இங்கேயும் வைக்க விரும்புறேன். அப்ப நான் என்ன சொல்றேன், திமுகவிற்கு கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்களில் ஒரு சிலர் கூட, அல்லது ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் வச்சுங்க, வந்தா தான் தெரியும், ஏதோ ஒரு சில பெர்சன்டேஜ் தாவேகாவிற்கு சென்றிருக்குமா என்றால் நிச்சயமாக சென்றிருக்கும். ஆனால் அதிகமாக எது சென்றிருக்கும் என்று நீங்கள் கேட்கின்ற பொழுதுதான் அதிகமாக ஆர்டிஎஸ்ல எதுதான் போயிருக்கும் சார். டிஎம்கே வேண்டாம், டிஎம்கேவுக்கு நான் தான் மாற்று என்று சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு ரெண்டு சாய்ஸ், ஒன்று விஜய், இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி. இந்த ரெண்டு பேரில் அவன் பார்வையில வசீகரமானவர் யார்? விஜய். அப்புறம் ஒப்பீனியன் மேக்கிங் என்னவா உருவாக்கப்பட்டது? விஜய் ஜெயிச்சிருவாரு, விஜய் தான் வின் பண்ண போறாரு என்பது போன்ற ஒரு கருத்துருவாக்கம் ஊடக விவாதங்களிலும் சமூக வலைதளங்களிலும் உருவாகின்ற பொழுது, திமுக வேண்டாம் என்று யாரேனும் ஒரு வாக்காளர் நினைத்திருப்பார் என்றால் அவருடைய சாய்ஸ் தாவேகாவா இருக்கக்கூடும். அப்ப அதனால பாரிய சேதாரம் யாருக்கு தான் இயல்பாகவே ஏற்படும். நான் இப்பவும் சொல்றேன் சார், இரண்டு கட்சிகளுக்கு எல்லா கட்சியினுடைய ஓட்டையும் ஏதோ ஒரு சின்ன பர்சன்டேஜ் தாவேகா வாங்கி இருக்க கூடும். ஏன்னா புது செவ்வாய்க்கிழமையில இருந்து புதிய வாக்காளர்கள் அவருக்கு வரல, ஏற்கனவே இங்க இருக்க. நீங்க உங்கள்கிட்ட தான் வரேன் ஒரு புரிதலுக்காக. நம்ம சொல்ற மாதிரி எல்லா கட்சிகளிடம் இருந்தும் போயிருக்கலாம், எல்லா அனுமானம் தான், வந்த பிறகுதான் தெரிய போகுது, எல்லாரும் அவங்க பார்வையை முன்வைக்கிறாங்க. இந்த கடும் மும்முனை போட்டியில யாருக்கு அட்வான்டேஜ், எங்க சேதாரம் அதிகமா இருக்க போகுது,
எங்க வந்து பாதிப்பு குறைவுன்றத வச்சுதான் வின்னபிலிட்டி வரப்போகுது. ஒருத்தர் ஜெயிக்க போறார். அதுல நீங்க திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு நம்புறீங்க? அதுதான் சொல்ல வரேன். இல்ல அது ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அது கம்ப்ளீட் ஆடும் சார். ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து ஒரு பக்கம் ஆட்சி தொடரணும், திமுக ஒரு பக்கம் இருக்குது. ஆட்சி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அணியா 3 நிக்குது சார். ஒன்று அதிமுக பாஜக அணி, இன்னொன்று தாவேகா, இன்னொன்று சீமான் என்று வருகின்ற பொழுது ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை 3 பேர் பிரிக்கிறாங்க. ஓகே சார், அது 60% இருக்கட்டும், 70% இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், 3 பேரும் அதை பங்கிட்டுக் கொள்ள போகிறார்கள். இந்த 3 அதிகமான பங்கு யாருக்கு அப்படிங்கறதுல திமுக பங்கு இவங்க எப்படி வைப்பாங்க? திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தானே இவர்கள் பங்கிட்டுக் கொள்வார்கள். அதான யதார்த்தம். அப்ப திமுகவுக்கு எதிரான வாக்குகளை இவர்கள் பங்கிட்டுக் கொள்கின்ற பொழுது ஏற்கனவே களத்துல 2 பிளேயர் இருக்கிறாங்க. ஒன்று அதிமுக, இன்னொன்று நாம் தமிழர். இந்த 2 பேரும் ஆன்டி டிஎம்கே. அப்ப இந்த 2 பேருடைய வாக்குகள் தான் அதிகமா சேதாரமாகும். மிக அதிகமாக யாருக்கு சேதாரமாகும் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் தமிழர் பெற்ற வாக்குகள் மிகப்பெரிய அளவுல ஒருவேளை என்ன செய்யலாம் வந்து விஜய் பெற்றிருக்கக்கூடும். அதுல ஒரு சேதாரம் இருக்கும். அதே 7.5-8% திரு சீமான் அவர்கள் பெறுவார்கள் அப்படிங்கறத நம்ம தேர்தலுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஒருவேளை அப்படி பெற்றால் அப்ப நாம் தமிழருக்கான வாக்கு அவருக்கான போன வாக்கு அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்படி இல்ல சேதாரம் ஆச்சுன்னா அது ஆன்டி டிஎம்கே விஜய்க்கு வந்துருக்குறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்த சேதாரம் நிச்சயமாக அதிமுகவுக்கு இருக்கும் சார். ஓகே, பெரும் சேதாரம் இந்த இருவருக்கு இருக்கும். இந்த வாக்குகளை அவர் அதிகமாக அதிமுக வாக்குகள் அதிகமாக பிரிந்திருந்தால் அந்த எத்தி வந்து ஆபீஸ்ல யாருக்கு தான் போகும்? திமுக. சுவாமிநாதன், இந்த தன்மை எலெக்ஷன் பேட்டர்னை பாக்குற போது சுருக்கமா சொல்லுங்க. நான் ராம் கிட்ட போகுது. இப்ப 2 அணி இருக்கிறாங்க, புதுசா ஒரு பிளேயர், இப்ப நாம் தமிழரும் இருக்கிறாங்க அப்படின்னா தங்களது வாக்கு வங்கியை யார் வந்து தக்க வச்சு கொள்ள போறாங்க? புதுசா பெறது கூட இல்ல, தக்க வச்சுக்கிறது ஆட்டமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்ன்றது. அப்ப திமுக 2019 இருந்து பாக்குறப்ப அவங்க 51 அப்படின்னு சொல்லி 47 மினிமம் இருக்கு. அவங்களுக்கு சேதாரம் அதிகமா போனாலும் கூட அவங்களால 35 செக்யூர் பண்ண முடியும். அதிமுக வாக்குகளை பெற வேண்டிய இடத்துல இருக்கு. சேதாரம் ரொம்ப குறைச்சு போனாலுமே வந்து அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். அந்த லாஜிக்ல இருந்து தான் செந்தில் அவர்கள் சொல்றாங்க இது ஆட்டோமேட்டிக்கா கடும் மும்முனை போட்டி இருக்கு அப்படின்னா நீங்க மக்கள் நல கூட்டணி வந்தப்ப நீங்க அதை உதாரணமா எடுக்கலாம். ஆட்சிக்கு எதிரானால நீங்க 60% கூட கொடுக்கலாம். அது எல்லாமே பிரிஞ்சு 20-25 வரப்ப 32 எடுக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்களே. அதான் ஐயநாதன் அவர்களும் கோடிட்டு காண்பித்தாங்க. நீங்க அதுல எப்படி மாறுபடுறீங்க? ஒரே ஒரு நிமிஷம், ஒரு சின்ன குறுக்கீடு சார். வித் யுவர் பெர்மிஷன் சாமிநாதன், நான் புரிதலுக்காக நான் கேள்வியாக சாமிநாதன் உங்களுக்கு தான் எனக்கு புரிதலுக்காக கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிள். விஜயன் சார் கேட்ட மாதிரி தான் 35% மேல எடுத்து ஆட்சி அமைக்கலாம். விஜய் 35% மேல எடுப்பாரா அப்படிங்கறத பற்றி உங்களுடைய பார்வையை தெளிவுபடுத்துங்க. அது எடுப்பாரா? 35-40% எடுத்தாருன்னா இந்த பேச்சே கிடையாது, முடிஞ்சது. அப்படி எடுக்கல அப்படின்னு சொன்னா ஆப்வியஸ்லி அது யாருக்கு பெனிஃபிட்டா போகும்? அவ்வளவுதான். சுவாமிநாதன் சுருக்கமா சொல்லுங்களேன் சார். விஜயால நிச்சயமா 35% எடுக்க முடியாது. அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. 35% எடுக்க மாட்டார். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா சார், கிட்டத்தட்ட ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை என்பதை அதிமுக உருவாக்கல சார். கடந்த 3 ஆண்டுகளா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்கட்சி விவகாரங்கள்ல தான் அதிகமா கவனம் செலுத்துறாங்க. இப்பதான் அந்த உள்கட்சி பஞ்சாயத்தே முடிஞ்சிருக்கு. விஜய் வந்த 2 ஆண்டுகள்ல புதிதாக அப்படி ஒரு மனநிலையை உருவாக்கி ஒரு பெருங்கூட்டத்தை ஈர்த்திருக்கிறார். அது அதிமுகவுக்கு தானே லாபம். அப்படி ஒருவேளை விஜய் உருவாக்கல, நான் அதுதான் சொல்றேன். அப்ப திமுக எனக்கு பாதுகாப்பாக இல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதிமுக உருவாக்காததே அதிமுகவுக்கு லாபம்ன்ற இடத்தை நீங்க அணுகிறீங்க. அவங்க சைலண்டா அமைதியா இருக்கிறாங்க. சண்டை 2 பேருக்கு இடையில இருக்கு. இவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. விஜயன் சார் ஒரு சின்ன குறுக்கீடு சார். விஜயன் சார் ப்ளீஸ். ஒரு ரொம்ப முக்கியமான டிபேட், அதனால நான் குறிக்கிறேன். சாமிநாதன், அப்போ அதிமுக 35% தாண்டும் நம்புறீங்களா? இல்ல, அதுவும் அதான் நான் சொல்றேன் சார். இழுபறி தான் வரும். இழுபறி லாபமாக இருக்கலாம்.